கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் சுகோத்திரமாய் பாதுகாத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்த நேரத்தில் என் தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல் உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் கொடுத்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தயவுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம்முடைய வேத தியானத்திற்காக எபேசியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஜெபிப்போம். ஆண்டவரே, முத்துதிக்கல் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, இதனுடைய புதிய பொருட்களை அலசி ஆராய்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க, ஆத்ம ஆதாயம் பண்ண, எழும்பி பிரகாசிக்க, வருகையிலே நாங்கள் காணப்பட அது உதவியாய் இருக்கும்படி கிரியை செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த எபேசியர்ல காணப்படக்கூடிய எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசிட்டோம். நீங்க கேட்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. 1-2 தான் இங்கே பேசினேன். பாக்கியெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப் மூலமாக அனுப்பிச்சிருக்கிறேன். ஏன்னா அது வரிசையாக பார்த்தா உங்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியும். அப்படியே வாசிட்டு போயிட்டா அதில் ஒன்றுமே கிடையாது. அதனுடைய புதிய பொருள்களை அலசி ஆராயும் போது தான் அந்த ரகசியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த ரகசியத்தை மற்றவங்களுக்கு சொல்ல 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 உங்களுக்கு ஆவியினுடைய எழுப்புதலையும் வளர்ச்சியும் உண்டாகும். இந்த வளர்ச்சி உண்டாகிறதுக்கு பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். மாசத்துல ஒரு நாள் முதல் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அங்கே வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசுத்த ஆவியில் நீங்கள் வளரணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி நம்ம காத்திருந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அந்த ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளை அது எஸ்பெஷலி வாலிபர்கள் அதில் கலந்துக்கிட்டு இப்போவே பரிசுத்தாய் பெற்றுங்க. அதுக்கு பிறகு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், பல சிந்தனைகள் வரும், பெற முடியாது. இது நல்ல ஸ்டேஜ். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலே வேறு மாதிரி இருக்கும். அவருடைய ரகசியங்கள்லாம் நமக்கு சொல்லுவார். அதன்படி நடந்து கூட நமக்கு வாழ்க்கையில் நல்ல நம்ம பெரிய கம்பெனி வரும்னு எதிர்பார்த்துட்டு போவோம். நீ போகாதே பாரு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? பரிசுத்தாவினுடைய ஏவுதல் பரிசுத்தாவி பெற்றிருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். இல்லை நான் பெரிய கம்பெனியில் போய் உட்காரும், கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பான், ப்ரொமோஷனே கிடைக்காது. இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால நீங்கள் ஏன்னா நான் வாழ்க்கையில் நான் நிறைய இப்படி அடிபட்டு வந்திருக்கேன். இதை வாங்காதே பாரு. வாங்கினா நிச்சயம் அது நமக்கு நல்லா தெரியும், ஆனால் முடிவு நல்லா இருக்காது. ஆகினால நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் அவருடைய கையில் கொடுத்து அவரு கொடுக்கறத நம்ம வாங்கிக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் வேணும்னு கேட்டால் அது அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ரகசியங்கள். உலகத்தில் சொன்னால் பைத்தியன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது ஆவிக்குரிய ரகசியங்கள். இந்த ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட விட வாங்குங்க. வந்தாலும் சரி, இப்போ 2 இதில் வருது, எனக்கு இது நல்லா தெரியுது, அப்படி போகக்கூடாது. ஜெபம் பண்ணி நான் இங்கே போவா அங்கே போவா, அப்போ அவர் சொல்கிற இடத்துக்கு போகணும். இதுதான் ஆவியானவருடைய வழி நடத்துதல். இந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் படி எந்த காரியத்திலையும் நம்ம போனோம்னா நமக்கு தோல்வியே கிடையாது, சகலமும் வெற்றி தான். அதுக்கு ஆதாரம் தாவீதை பார்க்குறோம், மோசையை பார்க்குறோம். எதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் போனாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். அந்த பாரம்பரியத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். உலகத்தின் பாரம்பரியம் இல்லை நமக்கு. இது கடைசி. இப்போ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ இதில் என்னென்னலாம் நம்ம தெரியணும்னா, வசனம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். இல்லை இது கூட தெரியாதா, வசனம் தான் தெரியுமே, என்னையா வசனம்னா என்னன்னு தெரியும்னு சொல்றீங்க. நீங்கள் இது உள்ளுக்குள்ள போகும்போது தானே தெரியும். அப்போ இந்த வசனம் ஆவியின் பட்டயம்.
ஆவினா என்னன்னு தெரியணும், பட்டயம்னா என்ன தெரியும். இந்த 3 காரியத்தையும் தெளிவாக தெரிஞ்சு இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணும்போது தான் இதனுடைய அர்த்தம் வழங்கும். இல்லாட்டி தேவவசனமாகி ஆவியின் பட்டயம் அவ்வளோதானே, இதில் என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஆனால் இதனுடைய புதிய பொருட்கள் நம்ம பார்க்கணும். இப்போ வாசிங்க பார்க்கலாம். இப்போ பட்டயம்ங்கிறத பார்க்கலாம். பட்டயம் எதுக்கு? பட்டயம் வெட்டுறதுக்கு. யாரை வெட்டணும்? எத்தனை வகையான பட்டயம் இருக்கு? சரி, இந்த ஆவிக்குரிய இதுலயே 2ன்னா என்ன சொல்லுவீங்க? கெடுதல் பண்ற பட்டயம் இருக்கு, நன்மை செய்யற பட்டயம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ வச்சிருக்கீங்களா இல்லையா? எங்க காமிங்க. பைபிள் தானே. அப்புறம் பாருங்க உங்க சிந்தனை எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. பைபிள் எடுத்தா தான் பட்டயம். வேதவசனம் பட்டயம், ரைட், அப்படிதான் இங்க சொல்லுது, கரெக்ட். இப்ப இந்த பட்டயங்கிறது நமக்கு ஒரு யுத்தத்தினுடைய கருவி இல்லையா? இப்ப வாசிங்க பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப இங்க 2 வகையான ஆயுதம். பட்டயங்கிறது என்னது? ஒரு ஆயுதம். இப்ப அந்த அர்த்தத்துல நம்ம பார்க்க போறோம். பட்டயம்ங்கிறது ஒரு ஆயுதம். இப்ப அந்த ஆயுதம் இரும்புனால செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு மழுங்கலா இருக்கு, இன்னொன்னு நல்லா தீட்டி பதமா இருக்கு இல்லையா? இப்ப இந்த பதமான இதுல வெட்டுனா ஈஸியா வெட்டிடலாம், லேசா வெட்டினா படக்கணும் ஓடிடும். இதை பிடிச்சி ஓங்கி ஓங்கி வெட்டணும், நம்ம பலத்தை அதிகமா பிரவிக்க வேண்டியிருக்குதுன்னு இருக்கு இல்லையா? அப்ப தீட்டுறதுன்னா என்ன? இப்ப பட்டயம்னா என்னன்னு பார்ப்போம், ஆயுதம் என்னன்னு கூறாக்குறது. இப்ப அது அந்த ஆயுதம்னா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் கூறாக்குறத பார்ப்போம். வாசிங்க ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். இப்ப ஆயுதம் யார்கிட்ட இருக்கு? எல்லாத்திட்ட இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல என்னது? எங்க இருக்கு? என்னது? இந்த வசனத்தை வாசிக்கணும்ல. நம்முடைய அவயவம் தான் கை, காலு, மூக்கு, காலு, மூளை எல்லாம் தான் எப்படி எது ஆயுதம். இதுல 2 வகையான ஆயுதம் இருக்கு. என்ன 2 ஆயுதம்? அநீதித்தின் ஆயுதம், நீதியின் ஆயுதம். நம்ம அநீதத்தினுடைய ஆயுதமா இருந்தோம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீதியின் அவயவங்களாக மாறிடுச்சு. நீதியினுடைய அவயவமா மாறிடுச்சு. இப்போ ஒன்று கேட்கிறேன், இப்போ இந்த பட்டயத்தை எங்க வச்சிருப்பாங்க? இடுப்புல வச்சிருப்பாங்க இல்லையா? ஏன்னா சரட்னு எடுத்து வெட்டுறதுக்கு இடுப்புல வச்சிருப்பாங்க வெட்டுறதுக்கு. சரி, உலகத்தில் கிராமத்தில் ஒரு பழமொழி, அறுக்க மாட்டாத இடுப்பை சுத்தி 62 அருவான்னு. வரிசை 62 அருவா கட்டிருப்பான், ஆனால் அவனுக்கு அறுக்க தெரியாதான். அந்த ஆயுதத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கங்களேன், வசனமாகிய பட்டயத்தை எடுத்து நீங்க நிறைய படிச்சு வச்சிருக்கீங்க, இடுப்பு பூரா சுத்தி வச்சிருக்கீங்க, வெட்டலை, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? தெரிஞ்சு எதுக்கு வச்சிருக்கீங்க? நான் இத்தனை பட்டயம் வச்சிருக்கேன், எதுக்கு? ஒருத்தன் ஒரே பட்டயம் வச்சிருக்கான், ஒண்ணுமே தெரியாது. ஏசுதான் தெய்வம், நீ கும்பிடு, அவர் உனக்கு வேணும்தான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டே போறா. இப்ப நீங்க இத்தனை வருஷமா நம்ம விசுவாசியா இருந்து பைபிளை படிச்சு இவ்வளவு இடுப்பை சுத்தி நிறைச்சு வச்சிருந்து நீங்க பெரிய ஆளா, அவன் பெரிய ஆளா? யார தேவன் வரவேற்பாரு? அப்ப இந்த பட்டயத்தை வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த பட்டயத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம பயன்படுத்தணும். இப்ப நம்முடைய ஆயுதம் எப்படி அநீதித்தின் ஆயுதத்தில் இருந்து நீதியின் ஆயுதமா எப்ப மாறிச்சு?
ஞானஸ்நானம் எப்படி எடுத்தீங்க? எதுக்கு எடுத்தீங்க? அது நீதியினுடைய ஆவியினுடைய பட்டயத்தினால. ஆவியினுடைய பட்டயம் என்னது? வசனம். வசனத்தினால நம்முடைய ஆயுதம் என்ன? நம்முடைய ஆயுதம் என்ன ஆயிடுச்சு? அநீதித்தின் ஆயுதம் நீதியின் ஆயுதமா மாறிடுச்சு. வசனம் மாத்துச்சு. அப்ப இந்த வசனமானது நமக்கு இந்த ஆவியின் பட்டயம். அப்ப இந்த பட்டயத்தை நம்ம கூர்மையாக்க குத்தரம். அவன் இருதயத்தில் குத்தப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப எப்படி ஷார்ப்பா இருந்துச்சு இல்லையா? அப்ப குத்துறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, வெட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்னதான்? ரெண்டுமே வசனம் தான். அப்ப இந்த குத்துறது என்ன, வெட்டுறது என்ன? எப்ப குத்துவீங்க, எப்ப வெட்டுவீங்க? இப்ப குத்துறத பார்ப்போம். இப்ப சத்தியந்தீர்ல ஒருத்தருக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இதை நீங்க ஏத்துக்கங்க, நீ வேணா செஞ்சு பாருங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரு. அந்த மன்னிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். கடவுள் உங்களோட பேசுவாரு. பேசாத கடவுள்கிட்ட நீங்க போகாதீங்க, பேசுற கடவுள்கிட்ட வாங்க அப்படின்னு ராத்திரி போய் இது குத்திச்சு. ராத்திரி போய் ஆமாடா, நம்ம இத்தனை வருஷமா நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருந்தோமே, நம்மளோட ஒருத்தரும் கூட பேசலையே, அப்ப பேசுன்னு சொல்றாங்க, உண்மையா இருக்குமோ? குத்திடுச்சு. அவன் டேஸ்ட் பண்றான், ஆண்டவர் பேசிட்டாரு, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான். இது குத்துறது. இப்ப வெட்டுறான். இப்ப நம்ம சத்தியம் சொன்னது எப்படி சொன்னோம்? ஷார்ப்பா அவனுக்கு குத்துறோம். அவனுக்கு எந்த இடத்துல வீக்னஸ், அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டா குத்துறோம். இப்ப வெட்டுறோம். எப்படி வெட்டுவோம்? இல்ல இதுதான் தெய்வம். தெய்வமா? சரி, அது உயிரோட இருக்கா, செத்து போயிருக்கா? உயிரோட தான் இருக்கு. உங்களை பேசுதா? பேசல. அது தெய்வம் இல்ல. பேசினாத்தான் தெய்வம். வெட்டிட்டோமா? எதை வெட்டோம்? அதனுடைய தப்பான அபிப்பிராயத்தை தப்பா மொழிபெயர்த்த அந்த, நான் உங்களுக்கு விளங்கும் மாதிரி ஈஸியா சொல்றேன். இந்த வசனங்களை எடுத்து நிறைய எப்படி எப்படிலாம் போதிக்கிறாங்க, இதெல்லாம் வெட்டணும். அப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம ஆழமா சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இதை வெட்ட வேண்டும். சரியா இல்லாத உபதேசத்தை வெட்டி தள்ள வேண்டும். சரியா இருக்கிறதுக்காக குத்த வேண்டும். அப்ப இந்த வெற்றதையும் குத்துறதையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வேத தியானத்தினுடைய, வேத ஆராய்ச்சியினுடைய முக்கியத்துவம். சரி, இப்ப வாசிங்க 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். இப்ப இந்த வேத வாக்கியம் சொல்றோம். இந்த வேத வாக்கியம், இந்த வேத வசனம் மனிதனால எழுதப்பட்டது அல்ல. மனுஷன் எல்லாமே எப்படியா வந்துச்சு பைபிள்? என்ன கதை விடுறீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க பைபிளை நம்புறீங்க, நீங்க பேசுறீங்க. ஒருத்தன் பைபிளை நம்பாதவன் எழுதாம எப்படியா வந்துச்சு பைபிள்? எழுதுறவெல்லாம் அவன் எழுதுறான், மூளையில பட்டதானே எழுதுறான். அப்புறமா தேவ ஆவியில ஆவியா எழுதுச்சு, மனுஷன் தானே எழுதுறான். அப்புறம் எப்படி இது ஆவியினால எழுதுச்சுன்னு கேட்கிறான். சொல்லுங்க. இப்ப வெட்டணும், சரியான பதில் சொல்லணும். ஆமா, மனுஷன் எழுதுனது இல்ல, இது தேவனால, தெய்வ ஆவியினாலதான் எழுதப்பட்டது அப்படின்னு அவனை வெட்டணும். எப்படி வெட்டுவீங்க? கேட்பாங்க. ஏன்னா நம்ம பைபிளை தூக்கிட்டோம். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். இப்ப இது எத்தனை பேர் எழுதுனது? ஒரு ஆள் எழுதுனதா? இல்ல, பல பேர் எழுதுனது. ஆனா எல்லாம் தொடர்ச்சியா இருக்கு. எப்படி இருக்கு? ஒருத்தர் எழுதுற, தொடர்ச்சியா எழுதிட்டு வர, நான் எழுதுனது ரைட்டு. இது அநேகம் பேர் எழுதுனாங்க, தொடர்ச்சி இருக்க. எப்படி இருக்கு? அப்ப 1000 வருஷத்துக்கு முந்தான எழுதுல இவன்கிட்ட சொல்லிட்டு அழிஞ்சுத்தானா? இல்ல இவன் தெரிஞ்சுக்கிட்டானா? இல்ல. அப்ப இது யாருக்கு தெரியும்? தேவாவியானவருக்கு மாத்திரமே தெரியும். அதுல சொல்லுவோமா?
அப்ப தேவ ஆவியானவர் தான் எழுதினார் என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி என்னவென்றால், அநேகர் இருந்தாலும் இங்க நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியணும். தேவ ஆவியினாலே அப்படி எங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நேபுகாத்நேச்சாரனுடைய கனவை சொல்லுங்க. அவன் யோசிச்சாயா படுக்கும்போது, எனக்கு பின்னால இந்த நாடு இந்த உலகம் என்ன ஆகும், இதுதான் யோசிச்சான். அவனுக்கு கனவு வந்துருச்சு. கனவையும் மறந்து போட்டியா, அர்த்தத்தையும் தெரியல. இவன் ராஜ சமூகத்தில் அத்தனை ஞானிகள்லாம் வச்சிருக்கான், குறிகாரனை வச்சிருக்கான், ஜோசியக்காரனை வச்சிருக்கான், எல்லாம் கூப்பிடு. இந்த தேவன் வெளிப்படுத்துறாரு, இதெல்லாம் என்னன்னு வெளிப்படுத்துறாரு. இவன் கேட்டது என்ன, சொப்பனம், அதனுடைய அர்த்தத்தான் கேட்டான். ஆனா தானியேலுக்கு என்ன வெளிப்படுத்தினா தெரியுமா, எதனால வெளிப்படுத்தினாரு தானியேலுக்கு சொல்றாரு. ஆனா நீ படுக்கும்போது இப்படி நினைச்ச, நீ நினைச்சதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லி இருக்காரியா, அது சொன்னதுதான் நடந்து வந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகினால் தேவாவியினாலே எழுதுனது. எதுவுமே வாயில சொல்லி இன்னைக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. தெளிவா பேசணும். அப்ப தீட்டுறது இருக்குதுல்ல, இந்த தீட்டுறது என்ன, கூர்மையாக்குறது என்னது, வேதம் என்ன சொல்லுது, உங்களுடைய வசனம் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக. இப்ப நான் எப்படி இங்க சொல்றேன், ராத்திரியும் பார்க்கணும், உப்புனால நல்லா சாரத்தை ஏற்றி நல்லா தீட்டி, அப்பதானே உங்ககிட்ட படம். சும்மா சொல்லிட்டு போயிட்டா ஒரு பிரசங்கம், அது ஒண்ணுமே இல்லை, அது எதுவுமே இல்லை. இந்த வீட்டு வெளியே போகும்போது ஒண்ணுமே போயிடும், அவ்வளவுதான், அது தீர்ந்து வச்சுக்காத. அது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. அப்ப நம்ம எதை செய்தாலும் அது வாழ்க்கைக்கு ஆண்டவர் அதுதான் சொன்னாரு. அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் தான் சொன்னாரே தவிர உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லவே இல்லை. அப்ப புரிஞ்சாத்தானே உபதேசம் பண்ண முடியும், புரிஞ்சாத்தானே அவன் சொல்லுவான், கை கொள்ள முடியும். ஆகினாலே புரியும்படியாக அதை விளக்கி சொல்ல வேண்டும். ஒவ்வொன்றா தனித்தனியா எடுத்து இப்படி 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 இப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த தீட்டுதல் என்பது ரெண்டு பொருள் படுகிறது. என்ன ரெண்டு பொருள் அப்படின்னா, ஒன்று ஆவியினாலே சாரமேற்றுறது, இன்னொன்று பாருங்க, இந்த பட்டை எப்படியாப்பட்ட பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப தீட்டுறது தானே. கருக்கா எப்படி வரும், கருக்குன்னா என்ன, கூர்மை. கருக்குன்னா ரெண்டு பக்கம் தீட்டுறது, ஷார்பன் பண்றது. இந்த ஷார்பன் பண்ணணும்ல, எப்படி ஷார்பன் பண்றது, ஒன்று முதலே சொல்லிட்டேன், ஒரு வசனத்தை சொல்லியாச்சு. என்ன சொன்னேன், உப்பினாலே சாரமேற்று. உப்புனா என்ன, அக்னி. அக்னினா என்ன, அபிஷேகம், பரிசுத்தாவி. அப்ப இந்த பரிசுத்தாவியில நம்ம இறங்கி, பரிசுத்தாவியில நம்ம தியானிச்சு இதை சாரமேற்றணும். இதை இதனுடைய பொருட்கள் பட இதை புரிந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். திட்டுறது. இன்னொன்று வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 17வது வசனம். இரும்பு இரும்பு இரும்பை கருக்கிடும். இப்போ ஒரு கத்தியை தீட்டணும், எதுல தீட்டுவீங்க, அந்த அறத்துல தான் தீட்டுவீங்க. அந்த அறம் என்னது, அது இரும்பு. அப்ப இந்த எது தீட்டுது, இரும்பு தீட்டுது. அது எப்படிங்க இரும்பு தீட்டுமா, இதோ ஒரு இரும்பு இன்னொரு இரும்பு தீட்டினா தீட்டுமா? இந்த இரும்பு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த இரும்புல வித்தியாசங்கள் உண்டு. அதனுடைய கடினத்தன்மை வேற. ரயில்வே தண்டவாளம் இருக்கு, இந்த இரும்புல கார்பன் அதிகமாக சேர்த்தா அது ஸ்டீல், அதுதான் சாதாரண இரும்பு. சாதாரண இரும்பு வச்சா வளையும், இந்த இரும்பை வச்சா ஒடிஞ்சு போயிடும். ஆகையினால இந்த கார்பனை அதிகமாக சேர்த்து அதனுடைய இரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அறமாக்கிட்டு இந்த அறத்தை வச்சு தீட்டுனா எந்த இரும்பையும் தீட்டலாம்.
நீங்கள் உங்கள் ஆயுதத்தை திட்டுன்னு எப்படி திட்டுவீங்க? நான் வந்து அரை எடுத்துகிட்டு வரேன், நல்லா தீட்டுக்கு பார்க்கலாம். அதை வாசிங்க. இரும்பை இரும்பு தீட்டுவது போல. அப்ப ஒரு சிநேகிதன் என்ன பண்றான்? நம்ம முகத்தை கருக்கிடுகிறான், ஷார்ப்பாக்குறான், என்ன நல்ல புத்திசாலித்தனமா ஆக்குறான், நம்முடைய இன்டெலிஜென்ஸ் அதிகமாக்குறான். யார் அதிகமாக்குறது? நம்முடைய சிநேகிதன் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனம் எடுங்க, லூக்கா 12வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் சிநேகிதரியாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் சொல்றான்னா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சிநேகிதர் யாரு? சத்தமா தான் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணுவாரு? நம்மளை புத்திசாலி ஆக்குறாரு, ஞானவனாக மாற்றுகிறாரு, அறிவாளியாக மாற்றுகிறாரு. அல்ல சொல்லுமா? அப்ப இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதர். அப்ப நம்ம அவர்கிட்ட போய் இதுக்கு நான் அவரு கற்காக்குறேன்னு இங்க சொல்லிட்டாரு. எப்படி கற்காவுக்காரு? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் என்ன அவசரத்தை சொல்லுவீங்க? ஞானத்தில் குறைவுள்ளவன் சந்தேகமில்லாமல் அவரிடத்தில் கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? நம்முடைய ஞானம் கொடுக்கப்படும். அல்ல சொல்லுமா? யார் ஞானத்தை கொடுக்கலாரு? அவர் நம்முடைய சிநேகிதர். விளங்குதா? அப்ப அவர் நமக்கு சிநேகிதரா இருக்கிறதுனாலே நமக்கு ஞானத்தை அவர் கொடுக்கிறார், நம்ம ஷார்ப்பாக்குவார், புத்திசாலி ஆக்குறாரு. அங்க பேச்சு எடுக்கும் போதே எதுக்காக பேச்சு எடுக்கிறான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க வரும்போதே ஆண்டவர் நைட் சொல்லிடுவாரு இதுக்காக வர்றான் அப்படின்னு. நீ அவனை உள்ள நுழைய விடாதே பாரு, நீ அவனை வெளியே விரட்டும் பாரு. இதெல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கலாம் சின்ன பிள்ளையிலேயே. ஏன்னா ராத்திரி ஒரு நாள் நான் சொப்பனமாக இருந்தேன், வீதியில் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு போய் அவங்கள்ட்ட போய் பார்க்குறேன். கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக நான் டீயை ஏதோ செலவழிக்கிறேன், அதனுடைய தொகை ஏதோ இப்போலாம் மறந்து போச்சுனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 55 வருஷத்துக்கு முன்னால். அதேமாரி காலையில் கடைக்கு போகிறேன், வீதியில் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ஞாபகம் இல்லை. திரும்ப வீட்டுக்கு விட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு செலவழிச்சாச்சு, டீ காப்பி எல்லாம் பண்ணாச்சு. அப்புறம் அவங்க சரியான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு அனுப்பி விட்டுட்டோம். அப்புறம் தான் நான் எழுதுறது எனக்கு ஞாபகம் வருது. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆசை ஆண்டவர் காமிச்சார். அப்போ செலவழிச்ச பணத்தை பார்த்தா அதே படம். அல்ல சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவன் இப்படியெல்லாம் நம்மை நடத்துவார். அது யங்ஸ்டர்ஸ்க்காக முக்கியமாக நான் சொல்றேன். நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட நீங்க எவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசம் வச்சு அவர்கிட்ட நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு. இப்ப ஒரு தகப்பன் மகன்கிட்ட ரகசியத்தை மறைக்கலாம், ஒரு தாய் மகன்கிட்ட மறைக்கலாம், ஒரு நண்பர்கிட்ட மறைப்பாடான், சிநேகிதர் மறைக்க மாட்டான். அதுதான் சிநேகிதர்னு ஏன் சொல்றாரு. ஆகினால எல்லா காரியத்தையும் நமக்கு சிநேகிதரை வச்சு செஞ்சிருவார். ஆனா சிநேகிதரா நம்ம இருக்கணும், அதை நம்ம விரும்பணும், அதை நம்ம வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்க விருப்பத்துக்கு மேலாக தேவன் கிரியை செய்வார். புரியுதா? அப்ப இந்த பட்டயம் நன்றாக தீட்டப்பட வேண்டும். எப்படி தீட்டுறதுன்னு பார்த்துட்டோமா? சரி, இப்ப இது தேவ வசனம். நம்ம இது ஆவியினால எழுதப்பட்டது என்பதற்காக நம்ம இது என்ன வசனம் சொல்றோம்? தேவ வசனம் சொல்றோம், மனித வசனம் அல்ல. இது தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டது. தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டது என்று சொல்லுன்னா தேவன் மூலமா எழுதுனது, கர்த்தர் எழுதுனது. ஆகியினாலே தேவ வசனம் என்று சொல்லுகிறோம். புரியுதா? இப்ப வசனத்துல எத்தனை வகை இருக்கு? வசனத்துல எத்தனை வகை இருக்கு? எத்தனை வகை இருந்தா எனக்கு என்னையா? அது பாட்டுக்கு இருக்குது, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். சரி, நிறையா சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்களேன்.
சரி சரி. அப்போஸ்தலர் 13:26 ஒரு 3-4 வாசிங்க. பாக்கியெல்லாம் வசனத்தை எழுதிக்கிங்க. நீங்க போய் வீட்டில் வாசி. அப்ப இது என்ன வசனம்? ரட்சிப்பின் வசனம். ரட்சிப்பின் வசனம் என்ன? விடுதலையின் வசனம். ரட்சிப்பின் வசனம் என்ன? விடுதலையின் வசனம். அப்ப யாருக்கு எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ரோகத்திலிருந்து விடுதலை, பிசாசிட்ட இருந்து விடுதலை. அப்ப இந்த வசனங்களை எடுத்து யாருக்கு எந்த வசனம் தேவையோ, யாருக்கு எந்த ரட்சிப்பு தேவையோ அவங்கள்ட்ட இந்த வசனத்தை போய் சொல்லணும். இப்ப சீக்கா இருக்கிறவங்களுக்கு என்ன வசனம் சொல்லுமோ அதை போய் ரட்சிக்கப்பட போய் சொல்லுவீங்களா? அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு முதலாவது தேவனுடைய விசுவாசத்தை குறித்து, தேவனுடைய வல்லமையை குறித்து, அவர்தான் தேவன், அவர்தான் மெய்யான தெய்வம், வேற யாருமே இல்லை. இப்ப வேத வசனத்தில் இன்னைக்கு கூட ஒண்ணு வாய்ச்சோம். என்னெல்லாம் வாய்ச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்புறம் முக்கியமான வசனம் அதுல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தேவர்களுக்கும் மேலான இருக்கு. சும்மா கதை விடக்கூடாது. வாசிங்க. மகாராஜனுமா இருக்கிறார். இத போய் சொல்லணும். நீ இந்த 33 கோடி தேவர்கள் சொல்ற இல்லையா? இந்த 33 கோடி தேவர்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, இவங்களுக்கெல்லாம் மகாராஜா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப இது தீட்டினா தான் சொல்ல முடியும். இது நான் எழுதல, தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. தேவன ஒருத்தர் தான் இருக்கணும். நீ 33 கோடி சொல்றீங்கல்ல, அந்த 33 கோடிக்கும் மகாராஜன் யாருன்னா இவர் தான், கர்த்தர் தான். இல்ல வேற எதுலையா எடுத்துக்காமி, எந்த வேதத்தை எடுத்துலாம் எடுத்துக்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச். முடியாது இல்ல. அப்ப என்ன செய்ய? அவங்ககிட்ட குத்தும், அங்க வெட்டும், ரெண்டும் நடக்கும். அது இல்லைன்னு வெட்டும், இதுதாங்கிறதும் குத்தும். அப்ப இந்த மாதிரி நம்முடைய வசனங்களை இந்த ஆவியினுடைய வசனங்களை நல்ல கருக்காக்கி வைத்திருக்கணும். எந்த நேரத்தில் எடுத்து வெட்டுவதற்கு தயாரா இருக்கணும். எங்க எவன் கிடைப்பா நம்ம வெட்டணும் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். அப்படி இருந்தா தான் இதுக்குள்ள போக முடியும். இல்லாட்டி இதுக்குள்ள நம்ம போக முடியாது. சரி, அடுத்த வாசிங்க. சங்கீதம் 119 130வது வசனம். அப்ப இந்த வசனம் என்ன செய்யணும்? பேதையை ஞானியாக மாற்றும், உணர்வுள்ளவனாக மாற்றும். அப்ப பேதை என்ன செய்யறான்? உணர்வு இல்லாம இருக்கான். அப்ப உணர்வு இல்லைன்னா யார் உணர்வு இல்லாம இருப்பா? பிசிக்கலா உணர்வு இல்லாம யார் இருப்பா? மயங்கி கிடக்கிறவன். உணர்வே இல்லை, என்ன செய்யும்? மயங்கிட்டான், மயக்கத்தில் கிடக்கிறான். அவனை எழுப்புறதுக்கு என்ன செய்வீங்க? கண்ணத்துல ஒரு அறை, இல்லைன்னா தண்ணி எடுத்து ஒரு அறை. அந்த தண்ணி தான் வேதவசனம். அப்ப இந்த பேதையை உணர்வுள்ளவனாக மாற்றுகிற வசனங்களை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு டாபிக் வச்சுக்கோங்க, இதை போய் நீங்க சிந்திங்க. உணர்வுள்ள வசனம் எல்லாம் எது? பேதையை ஞானவானாக்கிற வசனங்கள்லாம் எது? ரட்சிப்பின் வசனங்கள்லாம் எது? நீங்க போய் சிந்திங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனம். இப்ப நம்ம பாலே குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நீதியின் வசனங்கள் தெரியாது. பாலை குடினா நீ ரசிக்கப்படி, அதைப்படி இதைப்படி இப்படி சொல்லிட்டு மேம்போக்கா போய்கிட்டே இருந்தா குழந்தையாவே இருக்க வேண்டியது. என் பிள்ளைங்க
20 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் நல்லா தவழ்ந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த தாய் சந்தோஷப்படுவாங்களா, இல்லை சொந்தக்காரவங்க சந்தோஷப்படுவாங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது, இன்னும் தவழ்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்களா, இன்னும் குழந்தையா இருக்கீங்களா, இல்லை இப்பதான் நடக்க பழகிறீங்களா? நீங்க தான் சிந்திக்கணும், நீங்க தான் அதுக்கு பதில் நீங்களே தான் சொல்லிக்கணும், எனக்கு தெரியாது. அப்ப இந்த குழந்தைகளை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு, அறிவுள்ளவர்களாக மாற்றுவதற்கு, இந்த குழந்தைகளை தேறினவர்களாக மாற்றுவதற்கு அதுக்கு இந்த வசனம் தேவை. அப்ப இந்த வசனத்தை யார் சொல்றது? நாங்க சொல்லணும். இப்ப தெரியலன்னு உங்களை குற்றம் சொன்னா அது எண்ணித்தான் விட்டோம். இருபுறம் கேட்கல தானே. இன்னைக்கு எங்கடா நீ சொன்னையாடா, ஒரு வெட்டு எண்ணிய விட்டோம். நீ சொல்லலையே, அப்படியே நீ அவங்கள குறை சொல்ற. அப்ப முதல்ல யாரும் இப்ப ஓங்கி வெட்டணும்னா முதல்ல இங்க தானே விட்டோம், ரெண்டாவது தானே அங்க விட்டோம். இப்படி வெட்டுறோம், முதல்ல இங்க தானே விட்டோம், அப்புறம் தானே இங்க விட்டோம். அப்ப இந்த சொல்லுகிறவர்களை சரியாக சொல்லவில்லை என்றால் வேதம் அவர்களை குற்றப்படுத்துகிறது. சொல்ல கொடுக்க வேண்டிய கடமை அது ஊழியர்களை சார்ந்தது. அப்படி சொல்லலைன்னா வேதம் அவர்களை எப்படி குற்றப்படுத்துதுன்னா, நான் மந்தைய மேய்க்கிறதுக்காக ஆடுகளை உங்ககிட்ட கொடுத்தேன், நீ மந்தைய மேய்க்கல, ஒன்னையவே நீ மேய்ச்சிக்கிட்டேன்னு வேதம் சொல்லுது. நான் ஆடுகளை கொடுத்தேன், நீ சரியா கொண்டு போய் மேய்ப்பேன்னு நான் கொடுத்தேன், நீ ஆடுகளை மேய்க்கல, நீ ஒன்னையவே மேய்ச்சிக்கிட்ட. அப்ப இந்த ஆடுகளை மேய்க்க வேண்டிய கடமை ஊழியனை சார்ந்தது. யாரு எதுல இருக்காங்க, எப்படி அவங்கள போஷாக்கு கொடுக்கணும், வெறும் குழந்தையா வைக்க கூடாது. குழந்தையா வச்சிருந்தா நான் பொறுப்பு. அப்ப தேவனை என்கிட்ட கலை கேட்பார், நான் தான் உனக்கு டைம் கொடுத்துருந்தேனே, நீ ஏதாவது சொன்னியா? அப்ப அவங்க மேல தப்பு இல்லைல்ல, நீ தானே சொல்லல. அப்ப இந்த குற்றம் நம்மை சார்கிறது, எங்களை சார்கிறது, ஊழியக்காரர்களை சார்கிறது. அப்ப இந்த ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்னவென்றால், குழந்தைகளாக வைத்திராமல் இவர்களை ஞானவான்களாக, இவர்களை நல்ல வயது வந்த நல்லது கெட்டது என்று பகுத்து அறியத்தக்க ஞானேந்திரியம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். வேதத்தை இதை தொட்டா இன்னும் நிறைய போகும், அதனால நான் வசனத்தை டைரக்டா சொல்லிடுறேன். அப்ப நல்லது கெட்டதுங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சின்ன பிள்ளைக்கு இருக்கா? இல்லை. அப்ப அந்த ஞானம் தெரிய வேணும். என்னென்ன ஞானம் தெரிய வேணும்? மூளை நல்லா வேலை செய்யணும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வேணும். அப்ப இந்த ஆற்றல் யாருக்கு இருக்கும்? நல்லா வளர்ந்தவங்களுக்கு, நல்ல மூளை உள்ளவங்களுக்கு அது புரியும். அப்ப அப்படிப்பட்டவங்க மாற்ற வேண்டிய கடமை சபையினுடைய ஊழியக்காரர்களை பொறுத்தது. அடுத்தது வாசிங்க, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். இப்ப நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆண்டவரை மறுதளிக்கிறியா, சாகுறியா கேட்கிறா. இவனை ஜெயிக்கணும். இவனை ஜெயிக்கிறதுனா என்ன? உயிரை கொடுக்கணும். ஜெயிக்கிறதுல ஆண்டவர் தப்பிப்பாருன்னு இல்லை, உயிரை கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயிக்கணும். என்னை ரட்சித்தது இதுதான், நீ என்னை கொன்றலாம். வசனம் என்ன சொல்லுது? இந்த சரீரத்தை கொல்ல வல்லவங்களுக்கு பயப்படாத, இது நரகத்தை அழிக்கிறதுக்கு பயப்படு. நீ என்னை கொல்ற, எனக்கு ரொம்ப நல்லது பண்ற, நான் இப்ப பரவ போயிருவேன், நீ நரகத்துக்கு போற, குத்தட்டா. அப்ப இப்படி ஞானேந்திரியங்களா உடையவர்களாக நம்ம மாற்றுதல் வேண்டும். நான் இனிமேல் சொல்ற வசனங்கள்லாம் குறிச்சுங்க, எல்லாத்தையும் பார்த்தோம்னா 10வது நேரம். அடுத்தது எபிரேயர் 6:1 மூல உபதேச வசனம். இதையே சொல்லிட்டு இருக்க கூடாது.
நீ வெள்ளை சட்டை போடு, நீ நகைப்படாத, வீட்டில் டிவி வைக்காத, மருந்து குடிக்காத, நீ செத்தாலும் சாகு, நம்ம அதுக்கு தான் வந்தோம். இந்த மூளை உபதேசமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்க செத்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னையே காப்பாற்ற தெரியாத அடுத்தவரை எப்படி காப்பாற்ற முடியும்? எனக்கு வழி தெரியுது, நான் இந்த வழியில் போகிறேன், நான் தப்பிச்சு வந்துட்டேன், நீ வா அப்படின்னு சொல்ல அடுத்தவங்கப்பா, நான் போய் சாகுறேன், இந்த வழியிலே வந்து நீயும் சாகுன்னா இந்த கண்ணை முடிச்சுக்கிட்டே கிணத்துல ஊதிக்கிறதா இது. அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. வசனத்தை பேசிக்கலாம் வான்னு சொல்ல வரமாட்டாங்க, பயம் அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? நாங்கள் தர்க்கம் பண்ண மாட்டோம். தர்க்கம் பண்ணாதான் நீ எழுதி கொடு, நான் எழுதி தரேன். செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கே மாட்டிக்குவாங்க, செய்யற தப்பே தெரியாது. வசனத்தையா பேசுறாங்க? இல்ல, எனக்கு கீழ்படி, நடத்திப்புக்கு கீழ்படி. அது வசனம் தானே, நான் சொல்றேன் நீ கேளு. நடத்திப்பு எத்தனை இருக்கு சரியுமா? எங்க அப்பா நடத்திப்புதான், எங்க அம்மா நடத்திப்புதான், வாத்தியார் நடத்திப்புதான், நீயும் நடத்திப்புதான். எந்த நடத்திப்பியா சொல்றேன்னு கேட்டேன். இப்படியே கேட்டேன். நான் புஸ்தகத்திலே எழுதியிருக்கேன் நடத்திப்புனா என்னன்னு. அதனால் விளக்க சரியாக தெரிவதில்லை. அவன் கண்மூடித்தனமாக ஆட்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். அவங்களெல்லாம் வெட்டணும், வெட்டணும், வசனத்தை எடுத்து வெட்டணும். யாரா இருந்தாலும் சரி, வசனத்தை எடுத்து வெட்டு. பெரியவங்க செய்யுங்க, ஊழியக்காரர், அதை பற்றி பிரச்சனை இல்லை. வசனம் எல்லாத்தையும் வெட்டு. அடுத்தது 1 யோவான் 2:7 கற்பனையின் வசனம். அடுத்த யாக்கோபு 1:18 சத்திய வசனத்திலே நம்மை ஜெனிப்பித்தார். அடுத்தது சங்கீதம் 119 105 வசனம், கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய வசனங்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 20:32 கிருபையின் வசனம். அப்ப இந்த வசனம்னு பார்த்துட்டோம். இப்ப இது ஆவியினுடைய வசனம். என்னென்ன ஆவி இருக்கு? மனித ஆவி இருக்கு, கர்த்தருடைய ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. அப்ப இந்த நம்ம என்ன வசனமா இதை எடுத்துக்கணும்? ஆவியின் வசனமா எடுத்துக்கணும். பிசாசின் வசனம் இதுல இருக்கா? அடிக்கடி கிட்டான கேள்வியெல்லாம் கேட்கிறேன்ல, இதுல பிசாசின் வசனம் இருக்கா இல்லையா? வசனம் இல்லை, தேவ ஆவியினால எழுதப்பட்டது. சரி, தேவ ஆவியினால என்னென்னலாம் எழுதியிருக்காரு? விபச்சாரத்தை பற்றி எழுதியிருக்காரா? வேசித்தனத்தை பற்றி எழுதியிருக்காரா? வருதா? அப்ப அதெல்லாம் நம்ம போச்சா? விக்கிரகத்தை பற்றி எழுதியிருக்காரா? அப்ப அதெல்லாம் எழுதுனா தாவீது ஜெபம் பண்றபடியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? பொண்டாட்டி தாலி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? அப்ப தாவீது ஜெபம் பண்றாரு, பழி வாங்குன்னு சொன்னார்ல, அது வேற. அப்ப எதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பது நமக்கு நன்றாக புரிதல் வேண்டும். பிசாசு இதைத்தான் செய்வான். நம்ம எதை விடணும்னு சொல்றோமோ அதை எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவான். வேத வசனங்க, வசனம் தேவ ஆவியில தான் எழுதப்பட்டது. வசனம் தேவ ஆவியில தான் எழுதப்பட்டது. அவன் ஆண்டு கொண்டு செத்தாண்டுக்கு நீ போய் சாவன் எழுதப்பட்டது. அது ஒரு சாட்சி, அவனுக்கு நடந்தது. அப்ப எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்பது நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிங்க. இப்ப இந்த ஆவியில என்னென்ன வசனத்தெல்லாம் எடுக்கணும் வாசிங்க மக்களை. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ரைட். ஆவியினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படவும். இப்ப வசனத்தை நம்ம என்ன தேடணும்? இப்ப பரிசுத்தாவி வராதவங்களுக்கு, பரிசுத்தாவி இல்லாதவங்களுக்கு நம்ம வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும். ஆவியின் வசனத்தை நம்ம சொல்லணும், விடுதலையின் வசனத்தை சொல்லணும், அபிஷேக வசனத்தின் சொல்லணும். எந்த வசனத்தை எடுப்பீங்க? நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், அது உன்னதத்தினுடைய பலன். ஏன் அது வந்தா உனக்கு என்ன செய்யுது? உன்னுடைய ஆத்மா பலப்படுது. அப்ப உள்ளான மனிதன் எது? ஆத்மா. இந்த ஆத்மா பலப்படும் போது இந்த சரீரத்தின் கிரியைகளும் மனித ஆவியின் கிரியைகளும் அழிக்கலாம். உனக்கு பலன் உண்டு, இல்லைன்னா அழிக்க முடியாது. நீ தப்பா போய் அழிந்து விடுவாய், உன்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். சொல்லணும்ல.
அப்ப எந்த ஆவி தேவை என்பதை அவர்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுக்க வேண்டும். அடுத்த வாசிங்க. அப்போஸ்தலர் 18:25. மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போத. அப்ப இங்க ஆவியிலே அனல் இருக்கணும். அனல் இருந்தா என்ன வரும்? ஹீட் வரும்ல. இங்க பரிசா எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? எத்தனை பேர்த்துக்கிட்ட அனல் இருக்கு? அனிமேஷே வராது, அனலே இருக்காது. அது தனி ஜபத்திலேயே வராது, கூட்டத்தில் வந்து காசர் கூட்டத்திலேயே வராது. எதுக்கு அந்த பரிசாவியே? அனலே இல்லையே. அப்ப அவங்களுக்கு என்ன வசனத்தை எடுத்து சொல்லணும்? நீ ஆவியிலேயே அனல் உள்ளவனாகி. நீ பரிசுத்தாவியை உன்னை என்ன நினைச்சு கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? நீ அனல் இருக்கணும்ல. நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. உன்னை வாந்தி பண்றதுக்காக உனக்கு பரிசுத்தாவியை கொடுத்தாரு. அப்ப நீ எதுக்காக நீ இந்த பரிசுத்தாவியை உனக்கு கொடுத்தாரு? நீ அனல் உள்ளவனா இருக்கணும்ல. ஆவியினுடைய அக்னி உன் இடத்துல இருக்கணும்ல. நீ அது செய்கையில காமிக்கணும்ல. அக்னி என்ன செய்யும்? பிசாசின் வல்லமைகளை சுட்ட இருக்கும்ல, கெடுதல்கள் சுட்ட எரிக்கல. அப்ப சுட்ட எரிக்கிறியா? அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை இந்த வசனத்தை எடுத்து அவங்களுக்கு போதிக்கணும். புரியுதா? அடுத்த வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-11. 1 கொரிந்தியர் 4:15. இந்த இப்ப அதான் கேட்டோம். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அது எப்படி? ஆவியில விண்ணப்பம் பண்றது எப்படி, கருத்தோடு எப்படி பண்றது? இப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். இப்ப ஜெபம் பண்றதுக்கு சொல்லித்தரோம். அப்ப இந்த ஆவியோட விண்ணப்பம் பண்றதுக்கும் கருத்தோடு விண்ணப்பம் பண்றதுக்கும் சொல்லி கொடுக்காம அவங்க எப்படி ஆவியோடு கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவாங்க? வாசிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆவியோடு விண்ணப்பம் தெரியாது, கருத்தோடு விண்ணப்பமும் தெரியாது. வாசலாம் இருக்கும், இடுப்புல கட்டி தான் இருப்பாங்க, வெட்ட தெரியாது. என்ன பிரயோஜனம்? ஒரு யோசனை கிடையாது, எந்த பயனும் கிடையாது. நான் காலையில எந்திரிச்சோட பைபிளை படிச்சேன். நான் இத்தனை வசனத்தை மனப்பாடமா தெரியும். எதுக்கு? பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது பிரயோஜனப்படுத்தலாம்ல. அதனால இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? அப்ப இதை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆவியோடு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷைகளை பேசிக்கே இருக்கணும். ஆனா விண்ணப்பம் போயிட்டு இருக்கணும். எத்தனை பேர் அப்படி செய்யறீங்க? எத்தனை பேர் அப்படி செய்யறீங்க? அடுத்தவங்களுக்கு தெரியாது. நான் அந்நிய பாஷை பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருந்திருப்பேன், அல்லது மற்றவங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்ப சாதாரணமா நம்ம விண்ணப்பம் பண்றது வேற, நம்முடைய ஆத்மாவுல போய் விண்ணப்பம் பண்றது வேற. இந்த ஆத்மாவுல பரிசுத்த ஆவி நிறைஞ்சு விண்ணப்பம் பண்றது வேற. அல்ல சொல்லுவோமா? எதுக்கு அதிகமான பலன் உண்டு? இந்த ஆத்மாவில் பரிசுத்த ஆவியில கொண்டுட்டு வந்து பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்த பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷையோட தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணுதல் மிகவும் பலன் உள்ளது. அதனாலதான் சொன்னாரு, நீதிமான் சொல்ற ஜெயமா அதிகம் பலன் உள்ளதா இருக்கும். அப்ப நீதிமான் யார் என்று சொன்னால், இந்த வேதத்தின்படி ஆவியோடும் கருத்தோடும். என்ன கருத்து? அந்த எதுக்காக நம்ம ஜெபம் பண்றோமோ அந்த காரியத்தை மாத்திரம் வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? விடை கிடைக்கும். எப்ப விடை கிடைக்கும்? அப்பவே கிடைக்கும், உடனே கிடைக்கும். ஏன்? உங்களுடைய இருதயம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் இருக்கும். அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சுன்னா நம்முடைய விண்ணப்பம் அக்செப்டட். இது எப்ப நீங்க புரிஞ்சுக்க முடியும்? ஆவியிலே வளர்ந்து ஞானேந்திரியங்களை வளர்த்து நீங்க அவரோடு ஆவியோடு கருத்தோடு விண்ணப்பம் பண்ணும்போது மாத்திரம்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் புரிந்து கொள்ள இயலாது. அடுத்தது வாசிப்போம். ரோமர் 8:9. 1 கொரிந்தியர் 12:7-11. நானே சொல்லிடுறேன். 9 வரங்கள்.
9 வரங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாரு. அந்த வரங்களை ஏன் கொடுக்கக்கூடாது? எல்லாத்தையும் கொடுத்து விட்டு போயிடலாம்ல. இப்படிலாம் கேட்குறாங்க, வச்சுக்க, நீ ஒன்று வச்சுக்க, நீ ஒன்று வச்சுக்க, நீ ஒன்று வச்சுக்க. அப்படி இல்லை. அந்த வரங்களை பெற்றுக்கொண்டால் அந்த வரங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த திறன் வேண்டும். அதனால வரங்களை கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணணும். எப்படி கருத்தோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இந்த வாரத்தை தாரு ஆண்டவரே, அந்த வரம் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த பலனையும் அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கணும். இப்ப கருத்துனா என்ன தெரியுதா? நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எங்க சித்தப்பா அப்படிதான், ஒரே பையன். இவனை ஏதாவது ஜாபுக்குள்ளாம் சித்தப்பா ஏதாவது செய்யலான்னா, போட சம்பாதிக்கிற வச்சு காப்பாத்திட்டா போதும். காப்பாற்ற தெரியுங்களா? காப்பாத்தாம எல்லாத்தையும் விட்டுட்டியா? காப்பாற்றணும்ல, சொத்து சேர்த்து வச்சுட்ட, காப்பாற்றணும்ல, காப்பாற்ற தெரியல, விட்டுட்டியா? என்ன செய்ய முடியும்? அதுபோலதான் நம்ம அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய திறன் நம்ம கிட்ட வேண்டும். அப்ப ஆவியோடு கருத்தோடு விண்ணப்பம் பண்ண பழகி கொண்டால் நம்ம எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதை கருத்தோடு நம் பாதுகாத்துக் கொள்ள முடியும், அதை பயன்படுத்த முடியும். அடுத்த வாசிங்க, ரோமர் 8:9. ஆவிக்குரியை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. இப்ப என்கிட்ட பேசுறேன், நான் என்ன பேசுவேன்? 2 மணி நேரம் பேசுறான், பைபிளை பற்றி ஆவிக்குரியங்களை பற்றி அப்படி இப்படி தான் பேசுவேன். ஒரு உலகத்தானோட பேசுறேன், என்ன பண்ணுவான்? அவன் அதோட தான் பேசுவான். ஒரு வாலிபன் இன்னொருத்தோட பேசுறேன், என்ன பண்ணுவான்? அவன் சரீரத்தை குறித்து தான் பேசுவான். அப்ப இதுல யாரா இருந்தாலும் எதை குறித்து தான் பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியை குறித்து தான் பேச வேண்டும், அதை குறித்து தான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது 2 தீமோத்தேயு 1:7. தெளிந்த புத்தியுள்ள ஆவி. தெளிந்த புத்தி இருக்கணும். நான் ஆவியை பெற்று இருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவி எனக்கு தாரு ஆண்டவரே. அலசடிப்படக்கூடாது. உலக காரியங்களுக்காக நம்முடைய ஆவியின் காரியம் விட்டுவிடக்கூடாது. தெளிந்த புத்தி வேணும். உலக மாமிச பிசாசை ஜெயிக்கத்தக்கதான நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும். அதற்குரிய வசனங்களை எடுத்து தியானிக்க வேண்டும், அதற்குரிய வசனங்களை எடுத்து போதிக்க வேண்டும். அடுத்த வாசிங்க, வெளிப்படுத்தல் 11:11. ஜீவாவி. நமக்குள்ளே ஜீவன் இருக்க வேண்டும். இந்த ஜீவ ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஜீவாவி எப்ப வரும்? ஜீவாவின்னா என்ன? ஜீவ சுவாசத்தால் ஜீவாவி. அப்ப ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்கு எப்ப ஊதினார்? அவருடைய நாசியில ஊதினார். அப்ப ஜீவ சுவாசமா மாறிடுச்சு. அப்ப நீர் கொடுத்த சுவாசம் என்னுடைய நாசியில இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வேத வாசலம் இருக்கு. அப்ப இந்த ஜீவ வாசலம் இருக்கணும்னா அவர் நம்ம கிட்ட ஊதி இருக்க வேணும். ஊதினாரா? என்ன ஊதினாரு? அவனுக்கு ஊதினாரு, ஆதாமுக்கு. அதுக்கு பிறகு எங்கேயாவது ஊதி இருக்காரா? பரிசுத்தாவியை பெற்று ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாரு. அந்த வேத வசனம் அது ரொம்ப டீப்பா அந்த ஊதுறது அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. வேதத்துல ஒரு எழுத்தை பற்றி பேசினா இந்த இதுல என்ன இருக்கு? 1 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் அதை முடிக்க முடியல. அப்ப வேத வசனங்களை நம்ம ஆராயும் போதும் புதிய பொருள் எடுக்க முடியும். அடுத்த கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் வைங்க. அடுத்து ரோமர் 8:9. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம அவர்கிட்ட இல்லை, அவருடையவர் இல்லை. நம்ம சகோதரன் சொல்ல முடியாது, நம்ம சிநேகிதர்னு சொல்ல முடியாது. அடுத்தது 2 கொரிந்தியர் 3:7. நம்ம கிட்ட ஆவி எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலையும் உண்டு. அப்ப என்ன விடுதலை உண்டுன்னா, இப்ப நம்ம வேற மேல எல்லாம் வாசிச்சு வந்தோம்ல, எதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுமோ, எதுக்கெல்லாம் நம்ம பிரசங்கித்தோமோ அவைகள் எல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப ரட்சிக்கப்படுறவங்களுக்கு இது பண்ணா
அதுக்கு விடுதலை கிடைக்கும். பரிசுத்த ஆவி பெறவங்களுக்கு அதுக்குண்டான வசனத்துக்கு கொடுத்தோம்னா அவங்க பரிசுத்த ஆவி பெறவங்க. வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவங்களுக்கு வசனத்தை சொன்னோமா அவங்களுக்கு வரங்களை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ இத்தனை ஆவிகளும் இத்தனை வசனங்களும் எதுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஆவியின் பட்டயத்தின் மூலமாக. அடுத்தது எரேமியா 25வது அதிகாரம் 29வது வசனம். இப்ப பட்டயம் யார் வச்சிருக்கா? இப்ப இது வரைக்கும் என்ன பட்டயத்தை பற்றி பேசலாம்? இப்ப என்ன பட்டயத்தை வச்சு பார்க்கிறோம்? கர்த்தருடைய பட்டயம். சொல்லி சொல்லி பாப்பாரு, கேட்கல, பட்டயத்தை உருவிறார். உருவுனா எத்தனை பேர் சாவாங்க? லட்சக்கணக்கில் சாவாங்க. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. தாவீதுக்கு முன்னால் உருவின பட்டயத்தோடு யார் நின்னா? தேவதூதன் நின்ன. என்னாச்சு? எவ்வளோ பேர் செத்தாங்க, தீர்ந்துச்சு. அப்ப தேவ வசனத்துக்கு விரோதமாக போறாங்க. நீடிய இதை விட்டுக்கிட்டே இருக்காருன்னா அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீடிய பொறுமையா இருந்து எதுக்காக நீடிய பொறுமையா இருக்காரு? மனம் திரும்புங்க. அப்படி இல்லைன்னா அவர் பட்டயத்தை அனுப்புவார், ஜோலி முடிஞ்சு போயிடும். அடுத்தது ஏசாயா 49:2. இது ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. இப்ப கூர்மையான பட்டயம் யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க, ஒவ்வொருத்தர் யார்கிட்ட இருக்கு? ஒவ்வொருத்தட்டே இருக்கு கூர்மையான பட்டயம். இப்ப இதெல்லாம் வாசிச்சோம், இதெல்லாம் எந்தெந்த ஆவியெல்லாம் வாசிச்சோம், எந்தெந்த பட்டயம்லாம் வாசிச்சோம், எந்தெந்த வசனங்கள்லாம் வாசனம். இந்த வசனத்தை நம்முடைய வாயிலிருந்து போகணும். அப்ப பட்டயம் என்பது என்ன? நம்முடைய வாயு தான் பட்டயம். எப்படி பட்டயம்? கூர்மையான பட்டயம். நம்ம வாயிலிருந்து வர்ற பட்டயமே இவ்வளவு கூர்மை உள்ளவராய் இருந்தால் இயேசுவிட்ட இருந்து வர கூர்மையான பட்டயம் என்ன நடக்கும்? இயேசுவின் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் வருமா? எப்ப வரும்? வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 16வது வசனம். அடுத்தது 19வது அதிகாரம் 21வது வசனம். 19:21. எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் பார்த்தா 20 கோடி போர் செத்துப்பட்டாங்க. 20 கோடி. இதுதான் கர்த்தருடைய நாள். இதுதான் அருமகுதன் யுத்தம். யார் யாருக்கெல்லாம் யுத்தம் நடக்க போகுது? கர்த்தரோட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும். கர்த்தர் எந்த குதிரையில வர்றாரு? வெள்ளை குதிரையில வர்றாரு. அவரு ட்ரெஸ் எப்படி? ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ட்ரெஸ். நமக்கு எப்படியாப்பட்ட ட்ரெஸ்? தூய்மைய மெல்லிய ட்ரெஸ். அவருக்கு பின்னால வர்றோம். எதிர்த்து நிற்கிற ஆட்கள் யாராரு? மிருகம், 10 ராஜாக்கள், கள்ள தீர்க்கதரிசி, பிசாசு, 4 பேர் வராங்க. இந்த 10 ராஜாக்களுடைய சேனைகள். யார் ஜெயிப்பா? அவர் கத்தாதி கத்தாவும் இருக்கிறதுனால அவரே ஜெயிப்பார். பட்டை என்னது? இவன் மச்சிட்டு டும்மு டம்முனுங்கிறத அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவன் வாயில் ஒரு பட்டையை தீர்ந்து போச்சு. 20 கோடி பேர் அவுட்டு. அடுத்த வாசிங்க. சங்கீதம் 57:4. இப்ப நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது. கெட்டவனுக்கு நறுக்கான பட்டயம் தான். நம்மளை பேசுவான், நம்மளை கொல்லுவான், அது கருக்கான பட்டயம் தான். ஆனா நம்ம கருக்கான பட்டயம் இருக்கு, அவனை காப்பாற்றுவோம், ரட்சிக்கப்படுவான், பரலோகத்துக்கு போவான். அதுதான் அவனுடைய கற்கான நாவுக்கும் நம்முடைய கற்கான நாவுக்குள்ள வித்தியாசம். அடுத்த வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனம். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உரி போவோம். என்ன அந்த பட்டயம்? கைகளை ஏந்திட்டு சிமியோன் சொல்றாரு, இந்த ரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டது.
என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். மரியாளுக்கு சொல்லார், உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். தன்னுடைய பெத்த மகன் அடிச்சு பூராத்தி கிழிச்சு சிலுவையில் அரைஞ்சு ஒரு தாய் அதை பார்த்தா, இதை காட்டிலும் ஒரு பெரிய பட்டய ஆத்மாவை காயப்படுத்துற பட்டய உலகத்தில் உண்டா? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் அவர் சொல்றார். இதுதான் மெய்ஞானம், இதுதான் தீர்க்க தரிசனம். சாதாரணமா சொல்றார். அடுத்தது எபிரேயர் 4:12. அவ்வளவுதான், முடிச்சு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் கூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை 9 வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. அப்ப இது ஜீவனும் வல்லமை உள்ளவர்களாயும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது இந்த வசனம். இதுவரைக்கும் இந்த வசனத்தை முழுசும் தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அப்ப இந்த மூணையும் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட பொருள் இருக்கு. நீ ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ அந்த கெமிஸ்ட்ரி, நான் ஒரு பெரிய வினோதமான ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறேன் பிஹெச்டியில், அதுக்கு மேலே. ஆனால் அதில் இந்த கெமிஸ்ட்ரி பேப்பரை நான் ஃபில்லப் பண்ணல, அதை ஃபுல்ஃபில் பண்ணல. 2-3 தடவை எனக்கு சொல்லிட்டாரு. இந்த கெமிஸ்ட்ரி எனக்கு விளங்கியே தொலைய மாட்டேங்குது. ஏற்கனவே நான் வீக்கு கெமிஸ்ட்ரியில், இப்போவும் இதை வச்சு கெமிஸ்ட்ரியே நீ இது பண்ணி எனக்கு சொல்லுங்கிறார். ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு கெமிஸ்ட்ரியை இது உள்ள புகுத்தி பேசுகிறார். அதனால் ஜாம் பண்ணுவோம். இப்போ இந்த வசனங்கள்லாம் இதை வச்சு நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா வருஷ கணக்காக தியானிக்கலாம். ஒவ்வொன்றா எடுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்னென்ன வசனத்தெல்லாம் சொல்லணும் எடுங்க, எடுத்து தயாராக வைங்க, பின்னால் சாரம் ஏற்றுங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தரை மிகுந்த வல்லமையோடு எடுத்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாங்கள் இவ்வளவு செய்கிறோம். நீங்கள் அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.